உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் இங்கு அவிழ்த்து விடப்பட காத்திருக்கிறது. 1000 காளைகள் 550 வீரர்கள் களத்தில் சீறி பெய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் 1000 காளைகளுக்கான டோக்கன் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 550 வீரர்கள் பங்கேற்பதற்கான அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட காளைகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு 2020க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு 3090 காளைகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காளைகளை பதிவு செய்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அதற்கான டோக்கன் கிடைக்குமா என்று காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு 1000 காளைகளுக்கு மட்டுமே அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கே அவிழ்த்துவிடப்பட்டது. அதே போல இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டு 1000 காளைகள், அதாவது அடுத்தடுத்து வேகமாக காளைகளை அவிழ்த்துவதற்கான திட்டமிடலும் இங்கே செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வீரர்களை பொறுத்த வரைக்கும் 550 வீரர்கள், அதாவது ஒவ்வொரு சுற்றுக்கும் 20 முதல் 30 வீரர்கள் இந்த களத்தில் பங்கேற்பார்கள். அல்லது 50 வீரர்கள் பங்கேற்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 சுற்றுக்கு மேல் சுற்றுகள் நடைபெறும். 5 மணி அல்லது 6 மணி வரைக்கும் அந்த இறுதி சுற்று தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் சுற்றுகள் 10லிருந்து 12 சுற்றுகள் வரைக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் புற வாடிவாசல் மற்றும் மாடுகள் வெளியேறக்கூடிய பகுதி என கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரிகார்டுகள் மரக்கம்புகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகளை கொண்டு வரக்கூடிய உரிமையாளர்கள் முல்லைநகர் பகுதியில் கொண்டு வர வேண்டும். முல்லைநகர் பகுதியிலிருந்து மாடுகள் வரிசையாக கொண்டு வர வேண்டும். மேலும் அதன் பிறகு மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெறும். மருத்துவ பரிசோதனை முடித்ததன் பிறகாக இங்கு புறவாடி வாசலுக்கு மாடுகள் கொண்டு வரப்படும். இதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகள் அங்கு கம்புகளை விட்டு வெளியே வந்து பார்வையாளர்கள் மற்றும் அங்கு வரக்கூடியவர்கள் மீது எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இரட்டை முறையில் கம்புகள் கட்டி அதற்கான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வாடிவாசல் பகுதியிலுமே முழுவதுமாக பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு கம்புகளான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முழுமையான பார்வையாளர்களுக்கான பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கான பாதுகாப்பு என பல்வேறு விஷயங்கள்ல அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புறவாடிவாசலில் இருந்து மாடுகள் வெளியேறக்கூடிய பகுதி வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த மாடுகளுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது 3 வயதிற்கு மேற்பட்ட மாடுகள் 15 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாடுகள் அனைத்தையும் அதனுடைய அடையாளங்களுடன் கூடிய புகைப்படங்களை கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் முன்கூட்டியே டோக்கன் பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த அரசு மருத்துவர் சோதித்ததற்கான சான்றிதழையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். மாடு காலை தயாராக இருக்கிறது, அதனுடைய உடல்நிலை என்பது சீராக இருக்கிறது என்பதற்கான சான்றிதழை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகும் அவர்கள் வாடிவாசலுக்கு கூட்டி வருவதற்கு முன்பாக மாடுகளுக்கான சோதனை என்பது நடைபெறும். அதன் பிறகுதான் அந்த சோதனைக்கான சான்றிதழை பெற்ற பிறகுதான் மாடுகள் வாடிவாசலில் இறக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி முதல் போட்டியாக துவங்கும். அதன் பிறகு பாலமேடு, அதன் பிறகு அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களிலும் புகழ்பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த போட்டிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. இங்கு வெற்றி பெறக்கூடிய சிறந்த வீரருக்கு, அதாவது அதிக மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல இங்கு வரக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த மாடுபிடி வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஃபைனல் இறுதி சுற்றுக்கு போவார்கள். இறுதி சுற்றுக்கு சென்றவர்கள் அங்கு அதிக காளைகளை பிடிப்பவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர்கள் அதன் பிறகு அந்த காளைகளை பிடித்ததன் பிறகாக யார் சிறந்த வீரர் என்பது முடிவு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. காளைகள் சீறி பாய காத்திருக்கின்றனர். காளையர்கள் சீறி வரும் காளைகளை அடக்க தயாராக காத்திருக்கின்றனர். அவனியாபுரத்தில் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது, விவரங்களை சொல்லுங்க. புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இருக்கக்கூடிய காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையானது அதிகாலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெறக்கூடிய காளைகள் மட்டுமே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதியானது வழங்கப்படும். ஆன்லைனில் பதிவு செய்த காளைகளின் புகைப்படம் சரிபார்க்கிறார்கள். அந்த காளைகளை மாற்றிக் கொண்டு வந்தால் இங்கே தகுதி நீக்கம் செய்து அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து காளைகளை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். மேலும் காளைகளின் உயரம் மற்றும் நோய் உடல்நலக் குறைவு ஏதாவது இருக்கிறதா என பல்வேறு கட்ட சோதனைகளானது மருத்துவர்கள் மேற்கொள்கின்றனர். மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க காளைகள் தகுதியாக இருக்கின்றனவா என்ற சோதனையும் செய்து தகுதி பெற்றால் மட்டுமே அவர்களுக்கு தகுதி சான்று வழங்கி இந்த காளைகளை ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக அனுமதிக்கிறார்கள். இன்றைய ஜல்லிக்கட்டில் குறைந்தது 1000 காளைகள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் காளைகளின் உரிமையாளர்கள் அதற்கான QR குறியுடன் கூடிய அனுமதி சீட்டுடன் ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கிறார்கள். ஒரு காளையுடன் ஒரு நபர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் 1 முதல் 3 வயதை பூர்த்தி செய்த
நாட்டு இன காளைகளுக்கு மட்டுமே அனுமதி. அதே போன்று 15 வயதுக்கு மேற்பட்ட காளைகளுக்கு அனுமதி இல்லை. இது மருத்துவர்கள் பரிசோதனை செய்து காளையின் வயது அதிகமாக இருந்தால் அந்த காளைகளை இங்கேயே பரிசோதனை மையத்திலேயே தகுதி நீக்கம் செய்கிறார்கள். அதே போன்று அரசு கால்நடை மருத்துவர்கள் ஆரோக்கிய சான்றிதழ் கட்டாயம் தேவைப்படுகிறது. மயக்க மருந்து, போதைப் பொருள், மிளகாய் பொடி, ரசாயனம் உள்ளிட்டவைகள் காளைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொம்புகளை கூர்மையாக்க கூடாது, பாதுகாப்பு குப்பி பொருத்த வேண்டும், காளைகளை அடையாள பதிவு செய்திருக்க வேண்டும், காயம், நோய், உடல்நல குறைபாடு உள்ள காளைகளுக்கு அனுமதி கிடையாது. அதே போன்று வாடிவாசலில் விடுவதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும். செய்து அதற்கான மருத்துவ சான்றிதழை வைத்திருந்தால் மட்டும்தான் காளைகளை உள்ளே அனுமதிக்கிறார்கள். இல்லை என்றால் காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. காலை அதிகாலை முதலே இந்த மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கு முழுமையாக மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனையில் தகுதி பெற்றால் மட்டும்தான் காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படும். நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகின்றது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்குள்ள வீரர்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 1000 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். 11 சுற்றுலா நடைபெறும் என தெரிகிறது. ஒரு சுற்றுக்கு 50 பேர் என ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த சுற்று மாறி மாறி நடைபெறும். தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டான உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்று அவனியாபுரம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என 3 இடங்களிலும் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதல் களமாக இன்று அவனியாபுரத்தில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்கள் மது அருந்தி உள்ளார்களா, போதை வஸ்துகளில் எதுவும் பயன்படுத்தி உள்ளார்களா என காவல்துறையினர் பரிசோதனைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு பின்னர் மருத்துவ பரிசோதனையில் வீரர்களின் எடை, உயரம், ரத்த அழுத்தம் மற்றும் ஆக்சிஜன் அளவு உள்ளிட்டவை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவ மையத்தில் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பு, பரிசோதனை பிரிவு, தீவிர அவசர பிரிவு, சிறிய காயங்களுக்கு மற்றும் பெரிய காயங்களுக்கு அந்த பிரிவு என தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ குழுவில் மொத்தம் 30 மருத்துவர்கள், 25 செவிலியர்கள், மருந்தாளர் என 70க்கும் மேற்பட்டோர் மற்றும் 100 பேர் கொண்ட அந்த மருத்துவ குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மேல் சிகிச்சைக்கு அனுப்புவதற்காக மொத்தம் 12 ஆம்புலன்ஸ், 108 அவசர ஊர்தி இருக்கிறது. 2 அதிநவீன மருத்துவ சிகிச்சைகளுடன் கூடிய ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 2 மொபைல் ஆம்புலன்ஸ்களும் நடமாடும் எக்ஸ்ரே வாகனமும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முதல் காளையாக கோவில் காளை அவித்துவிடப்பட்ட அந்த போட்டியானது தொடங்க உள்ளது. நன்றி பாலமுருகன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.